ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் காலிஃப்ளவர் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரு, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானாக தெரியும். அந்த எண்ணெய் கொதிக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அடங்கிச்சினாலே அந்த மாதிரி நம்மளுக்கு மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அது ஒரு 4 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதில் பொடிசாக நறுக்கின பூண்டு போட்டு கொஞ்சம் பூண்டு வதங்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராலாம் வதங்க வேணாம். அந்த கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்தளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, கோஸு இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இன்னும் அது வேகணும் பாருங்கள். அதுக்காக நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடலாம். நம்ம இது வேகிறதுக்கு நம்ம வேணால் கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதிகமாக போடாதீங்க. அப்புறம் வர நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா மீடியமாக உப்பு போட்டு ஒரு கலருங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். அப்புறம் பார்த்திங்கன்னா காய் வெந்துச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு. இப்போ இது நம்ம நல்லா கலரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்சோம் பார்த்திங்களா அந்த காலிஃப்ளவரு, அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலரலாம். இது நல்லா கலரும்போது பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கக்கூடாது. நம்ம உடச்சி விட்ட மாதிரி கலரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு அதையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். திக்காக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கலக்கணும். அதில் ஊற்றி நல்லா இப்போ கலரி விடலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது தண்ணியில் கரைச்சி நம்ம அதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா கலரி விடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரணும். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலரிட்டே இருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா திரண்டு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.